பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். காரணமே இல்லாமல் என் மேலே தப்பாக பேசுகிறாங்க, இமேஜ் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி காரியங்களை செய்கிறாங்க, செய்யாத காரியங்களை செய்ததாக சொல்கிறாங்கன்னு சொல்லி மனது கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா? சகரியா 2வது அதிகாரம் வசனம் 7-8 படி கர்த்தருடைய பலப்படுத்துகிற வார்த்தையை உங்களுக்காக கொண்டு வருகிறேன். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சீயோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனை நேசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாக்கிறார். அந்த பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை தொட்டா, உங்களை எதிர்ப்பா வந்தான், உங்களுக்கு எதிராய் அவர்கள் கடந்து வந்தான், உங்களுக்கு எதிராய் சில நாவுகள் பேசுறாங்க பாருங்க, உங்களுக்கு எதிராய் சூழ்ச்சிகள் செய்யறாங்க பாருங்க, அவர்கள் உங்களை தொடலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தடுத்து விடலாம், எப்படியாவது சூழ்ச்சி செய்து நீங்க மேல விடவடியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய அதிகாரம் உள்ள அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காக கடந்து வருது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அனாவசியமா உங்களை டிஸ்டர்ப் பண்றவங்க, நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டுன்னு சொல்லி உங்களுடைய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஆனால் வழிய வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. இப்படி அநேகர், எனக்கும் என்னுடைய வேலை இடத்துல சில காரியங்கள் இப்படி நடந்தது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை கண்ணும் கருத்துமா நாம பண்ணும்படியா நம்மளுடைய பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய வளர்ச்சியில, கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற மேன்மையில ரொம்ப பொறாமப்பட்டு வருகிற ஜனங்கள், இந்த பொறாமை நிமித்தமாய் வருகிறவர்கள், குடும்பத்தில் இருக்கிறான், வேலை எடுத்திருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், எங்க இருக்கலாம், எங்க வந்தாலும் நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவரே, நீ உங்க ரத்தத்தின் மறைவுக்குள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு கேடகம், கர்த்தர் தான் எனக்கு சூரியனும் கேடகமானவர், எனக்கு கிருபையும் மகிமையும் நீங்க தான் கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்த தஞ்சமா இருங்க. நீங்க என்ன பாதுகாத்துக்குங்க. நீங்க கொடுத்த பதவி, நீங்க கொடுத்த உயர்வு, நீங்க கொடுத்த மேன்மை நீங்க பாதுகாத்துக்குன்னு சொல்லுங்கன்னு ஆண்ட கடத்துல மட்டும் உங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருங்க. எதை குறிச்சு பயப்படாதீங்க. அளவு கூட உங்களுக்கு பயம் வேண்டியதில்லை, எதை குறிச்சு நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. காரணம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை குலைத்து விடலாம் என்று நினைத்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அக்னிக்கு, தேவனுடைய தண்டனைக்கு அவர்கள் உரியவர்களா மாறுவாங்க. தேவனுடைய தண்டனை அவர்கள் மேல கடந்து வரும். ஒரு தேவ பிள்ளைய, உண்மை உத்தமமா இருக்கிற தேவ பிள்ளைய, கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாராயிருந்தாலும், தேவனுடைய கண்மணியை தொடுகிறவர்கள் நிச்சயம் தண்டனை அவர்கள் மேல வந்தே தீரும். நாட்கள் வேணா தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் குறித்த நேரத்தில் அந்த தண்டனை அவர்கள் மேல வரும். உங்களை யாரும் அணுக முடியாது, எந்த தீங்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கிற இடத்துல உங்க உயர்வுல இன்னும் உச்சத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவதை தவிர கவலையப்படாதீங்க. நான் இந்த அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா நீ அடுத்த நிலைமைக்கு எடுக்க சொல்றாங்க, என்னை கூடுதல் பொறுப்பு எடுக்க சொல்றாங்க, நான் எடுத்தா எனக்கு விரோதமா இன்னும் எழும்புவாங்களே, எனக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுப்பாங்களே, கவலையே படாதீங்க. சகரியா 2:8 படி உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அதனால தைரியமா ஆண்டு கொடுக்கிற இந்த வசனத்தை ஏற்று, இந்த வாக்கு தத்தத்தை ஏற்று, இந்த தைரியத்தை ஏற்று, உங்களுக்கு என்ன அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்களோ, உங்களை எந்த அதிகாரங்கள் ஆசீர்வாதங்கள் தேடி வருதோ அதை தைரியமா கடந்து போங்க. முழு மனதோடு செய்யுங்க. எந்த மனிதர்களை கண்டு அஞ்சாதீங்க. இவங்க டெரிட்டரிக்குள்ள போறோமோ, இவங்களுடைய எல்லைக்குள்ள போறோமோ, கர்த்தர் உங்களுக்கு எல்லையை கொடுக்கிற பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது உங்களை தடுப்பவன் யார்? தேவன் என்னோடு கூட இருந்தால் எனக்கு விரோதமா எழும்பவன் யார்? கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறாருங்க. ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உறுதிப்படுத்தும்படியா அந்த வார்த்தையை கொடுத்திருக்கார். தேவன் உங்க வலது பார்சத்தில் இருக்கிறார். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா கடந்து போறங்க. உங்களை நோக்கி வருகிற கூடுதல் பொறுப்புகள், அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரமோஷன்ஸை தைரியமா எடுங்க. எந்த இடமா இருந்தாலும் துணிஞ்சு போங்க. யாரும் உங்களை தொட முடியாது. ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். உங்களை தொடுகிறவன் உங்களுடைய கண்மணியை தொடுகிறான். சந்தோஷமா இருங்க. இந்த வசனத்துக்கு சாட்சியா இருப்பீங்க. மேலானபடி நீங்க உயர்த்தப்படுகிற பொழுது உங்கள் சாட்சிகளை ரகபோத்துக்கு அனுப்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலத்தினால் உங்களை எடை கட்டுவார். God bless you.